தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன். அந்த சீமான் என்கிற சில்லறை பயல் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து விழுப்புரத்தில் நடந்த தாவேகாவுடைய கூட்டத்தில் மேடையில் ரொம்ப கீழ்த்தனமாக கேவலமாக ஒருமையில் ஒரு கட்சி தலைவர் என்றும் பாராமல் சில்லறை பயல் சீமான், நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தல் வரைக்கும் உயிரோடு இருக்காது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையினால நாம் தமிழர் கட்சி கல்லறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. சீமான் என்கிற நபர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலை முன்னெடுத்து திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. உலக தமிழர்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்ட மூளை சலவை செய்து அவங்களுடைய நெஞ்சில விஷத்தை விதைத்து சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற அவதூற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை போகிற போக்கில் நாஞ்சில் சம்பத்து பேசிட்டு போயிருக்காரு. இது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நாஞ்சில் சம்பத்துக்கு சமூக ஊடகங்களில் தக்க பதிலடிகளை கொடுத்துட்டு வர்றாங்க. விஜய் அவர்களை கவரணும், விஜய் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், விஜய் அவர்கள்ட்ட இருந்து அரசு பதவி வாங்கணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய எளிய வழி சீமான கேவலமாக அவதூறாக மேடைகளில் பேசினா போதும், விஜய் அவர்கள் உடனடியாக அரசு பதவியை தூக்கி கொடுத்துருவாரு. இதே லயலாமணி தாவேகா மேடையில் சீமான் சாமான் அப்படின்னு பேசினாரு, உடனடியாக அவருக்கு அரசு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதே போல நாஞ்சில் சம்பத்தும் நமக்கு எப்படியாவது அரசு பதவி கிடைச்சிடணும், விஜயோடைய கவனத்தை நம்ம ஈர்த்தரணும், விஜய் அவர்களை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாஞ்சில் சம்பத்து போய் பனையூர் வாசல்ல காத்து கிடந்து அவருக்கு அனுமதி கொடுக்காம அவர் திரும்பி வந்த கதையெல்லாம் இருக்கு. அப்போ விஜயை நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக சீமான் அவர்கள் குறித்து ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசுறாரு. சீமான் அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மதிமுகவிலிருந்து அதிமுகவுக்கு அதுக்கப்புறம் தாவேகாவிற்கு வந்த நபர் தான் இந்த நாஞ்சில் சம்பத்து. இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுடைய கட்சி அதிமுக இன்னைக்கு எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே போல அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசினவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத்து. சாட்டை துரைமுருகன் நாஞ்சில் சம்பத் குறித்து பேசினதை நம்மளால நினைவு கூர்ந்து பார்க்காம இருக்க முடியல. நாஞ்சில் சம்பத்து கிட்ட ஒரு 5000 கொடுத்து ஒன்னனியே திட்டிக்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத் என்பவன் யார் தெரியுமா, அவன் ஒரு அயோக்கியன் அப்படின்லாம் தன்னைத்தானே காசு கொடுத்தா திட்டிக் கொள்ளக்கூடிய, கண்ணாடியை பார்த்து எச்சியை காரி துப்பிக்கொள்ளக்கூடிய நபர் தான் இந்த நாஞ்சில் சம்பத்து. இந்த நாஞ்சில் சம்பத்து சீமானவர்கள் குறித்து பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதில் நாஞ்சில் சம்பத்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன், திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீர்கொண்டு வருகிறார், சீமானதை இழுத்து கொண்டு வாங்குகிறார். என்ன பண்ணியிருக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணனை சீமான் அவர்கள் வாசல்லே நிறுத்தி அவர் கூட பாக்ஸிங் மேட்ச் போட்டிருக்கணுமா, அவரை அடித்து வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு வெளில துரத்தி விட்டுருக்கணுமா? சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு சீர் கொண்டு வந்தாரு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சீமான் அவர்களை அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சாரு. அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதே விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போனப்ப ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுடைய கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. விஜய் அவர்கள் கையெல்லாம் பிடிக்காதீங்க அங்கிள், நீங்க தீய சக்தி, நீங்க என் மேல கை வச்சீங்கன்னா உங்களுடைய கையில் படிந்த அந்த ரத்தக்கரை என் மேலும் பட்டுவிடும் அப்படின்னு கையை உதறிட்டு போக வேண்டியதான விஜய். அப்போ நீங்க போய் மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்தா அது அரசியல் மாண்பு. சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீறு கொண்டு வந்தா அது கேவலமான விஷயமா? நாம் தமிழர் கட்சி உயிரோடையே இருக்காது அப்படின்லாம் நாஞ்சில் சம்பத்து பேசலாமா? இன்னைக்கு திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தமிழக இளைஞர்களுக்கு மத்தியில் வளர்ந்ததற்கு முக்கிய காரணமே சீமானவர்கள் தான். சீமானவர்கள் அண்ணா அவர்கள் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறார், கேவலமாக பேசியிருக்கிறார், எங்களுடைய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தியவன் சீமான் அப்படின்லாம் பொங்குறாரு நாஞ்சில் சம்பத்து. ஏன்பா, இதே திமுகவோட ஆட்சியில் சீமான் அவர்கள் ஈவேராக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. ஒரே நாளில் சீமான் அவர்களுக்கு எதிராக
தமிழ்நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சீமானவர்கள் இல்லாத கருத்தை பேசிட்டாரா? ஈவேரா அவர்கள் தமிழின விரோதி, அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவர், வேலைக்காரி கிட்ட கூட தமிழ் பேசாத அப்படின்னு சொன்னவர். அதனால ஈவேராவை தமிழக மக்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய கோட்பாடா இருக்கு. நாஞ்சில் சம்பத்துக்கு அண்ணா மேலேயோ பெரியார் மேலேயோலாம் பாசம் இல்லை, சீமான் மேல காண்டு. எப்படியாவது சீமானை பத்தி பேசி விஜய் கிட்ட நற்பெயரை வாங்கி எப்படியாவது அரசு வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமானவர்களை இந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறாரு. இதே நாஞ்சில் சம்பத்தை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒருமையில பேசி வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் ஜனநாயகவாதிகளாக சீமானவர்களை நீ இவ்வளோ தூரம் கேவலமாக விமர்சித்ததுக்கு அப்புறம் கூட அதற்கு பதிலடி கொடுக்குறோம். அதை நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து இப்போ வரைக்கும் வா போன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதே நாஞ்சில் சம்பத்தை நாம் தமிழர் கட்சிக்காரன் வாடா போடான்னு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி பேசிட்டா, நாங்கள் அது மாதிரி பேசிட்டா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஒரு கட்சி தலைவரை நாஞ்சில் சம்பத்து மேடையில் இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே இருக்கக்கூடிய இந்த தாவேகா தொண்டர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஆகா வாடா போடா அவனே இவனேன்னு சீமான எந்த அளவுக்கு பேசுகிறாரியா இவர் அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தாவேகா கும்பல் எந்த அளவுக்கு சீமான் மேலே வன்மத்தோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா சீமானவர்களோட வீட்டுக்கு நேரில் போய் சந்திப்பார், அண்ணன் அப்படின்னு நட்பு பாராட்டுவார். ஆனால் பின்னாடி டே லைலாமணி பேசுகிறா, சீமான் சாமான்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுவார் போல இருக்கு. அதே போல் நாஞ்சில் சம்பத்தை பேசுங்கண்ணே, சீமான்னா ஒரு ஆளா வாய்க்கு வந்ததை பேசுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்து பேசுனதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ சீமானவர்கள் குறித்த அவதூறாக, கீழ்த்தனமாக, கேவலமாக தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறத விஜய் அவர்கள் பார்த்து கேட்டு ரசிக்கிறார், அதில் ஆனந்தம் அடைகிறார். அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு அரசு பதவி கொடுக்குறார். நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க. நாஞ்சில் சம்பத்தோட இந்த பேச்சுக்கு அப்புறம் நாஞ்சில் சம்பத்திற்கும் கண்டிப்பாக அரசு பதவி அப்படிங்கிறது தாவேகா தரப்புல இருந்து உறுதியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நாஞ்சில் சம்பத்தாகிய நான் விழுப்புரத்திலே சொல்கிறேன், வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சி உயிரோடு இருக்காது என்று சபதம் எடுக்கிறார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அதாவது பத்தினி சாபம் பழிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பத்தினியாக இருந்திருக்கிறாரா, அதாவது அரசியல் பத்தினியாக இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா மதிமுகலேருந்து பெல்ட்டி அடித்து உருண்டு அதிமுகலேருந்து குட்டிக்கரணம் போட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக, சுயநலத்திற்காக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல டப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் தாவி இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் சீமான் போன்றவர்களை சில்லறை பயல் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நமக்கு புரியல. ஏன்னா 3 கட்சி தாவி வந்த ஒரு நபரை சில்லறை பயல் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? ஒரே கட்சியில் 15 ஆண்டுகளாக எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் நின்று ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலை, ஒரு அரங்குக்குள் பேசப்பட்ட தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பேச வச்ச ஒரு நபரை சில்லறை பயல் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், அரசியல் பத்தினி, தேர்தல் கற்பு கரசி நம்ம நாஞ்சில் சம்பத்து சீமானவர்கள் குறித்து கேவலமாக, கீழ்த்தனமாக சில்லறை பயல், அதே போல் நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலுக்குள்ளே உயிரோடு இருக்காது அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில் மேடையில், அதுவும் தாவேகா மேடையில் இந்த நாஞ்சில் சம்பத்து ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசுனதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.